தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியாவையே மிரள வைக்கிற, ஏன் உலகத்தையே மிரள வச்சிட்டு இருக்கிற போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற மாணவர்கள் இந்திய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றும் திட்டத்தோடு ஆட்களை அனுப்பி RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் கற்களை வீச வச்சிருக்கு. கற்களை வீசினவனா அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு வந்து துவச்சு ஓடுன்னு அனுப்பி இருக்கிறாங்க சீக்கியர்கள் படை. இதோட பாஜக முடிஞ்சது, நாங்க கலசத்துல பாஜக சாம்பல் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சாம்பல் எடுத்துட்டு போறாருங்க மாணவங்க. இன்னொரு இடத்துல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல தெரிக்க விடுற போராட்டம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கிற பெற்றோர்கள் போராட்டத்துல பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜந்தர் மந்தர்ல, டெல்லியில சாமானிய மக்கள் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது தோழர்களே? இந்த போராட்டத்தை ஒடுக்குறது, இந்த போராட்டத்தை காலி பண்றது, இதெல்லாம் RSS பாஜகவுக்கு தண்ணிப்பட்ட பாடு. எந்த போராட்டத்தையும் திசை திருப்ப அவங்களால முடியும், எந்த போராட்டத்தையும் கலவரமாக மாற்றவும் முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா அதே வேலையை இங்கேயும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு உண்மையை பாஜக புரிஞ்சுக்கணும். இது வெறும் இந்திய அளவுல நடக்கிற போராட்டம் மட்டும் இல்லை. உலகம் முழுவதும் இருக்கிற மாணவர்கள் இந்திய மாணவர்களுக்கு சப்போர்ட்டா களமிறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கிற மீடியாக்கள் மொத்தமா இந்தியாக்குள்ள இறங்கி இருக்கு. அப்ப இது உலக அளவையே பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக, ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒடுக்கிறது அவ்வளவு எளிமை இல்லை பாஜகவுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, கையில கலசத்தை எடுத்துட்டு, கலசம்னா அவங்க ஒரு மண் கலயம், இந்த மண் கலையத்துக்குள்ள சாம்பல் மாதிரி ஒண்ணு போட்டு மேல துணியை கட்டி அதுல பாஜக படம் வரைஞ்சு, தாமரை படம் வரைஞ்சு கையில தூக்கிட்டு போய் பாஜகவை நாங்க முடிச்சிட்டோம், இந்த சாம்பல் எடுத்துட்டு போறோம் பாருங்க, இதோட இந்தியால பாஜக காலி அப்படின்னு மாணவர்கள் போறாங்க. 2024லயே பாஜக காலியாக வேண்டியது. மாநில கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைச்சாருன்னு ஊருக்கே தெரியும். இந்த முறை இன்னும் பெரிய அளவுல பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஆனா எப்படி EVM மெஷினை வச்சு எப்படியா சமாளிக்கலான்ற விஷயம் பாஜகவுக்கு தெரியும். உள்ளடி வேலை செய்யறதுக்கு பாஜக பக்காவா செய்யும், அதுல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மாணவர்கள் தீர்மானிச்சுட்டாங்க, இனி இந்தியாக்குள்ள பாஜக இருக்காது அப்படின்னு தீர்மானிச்சுதான் இந்த கலசத்துல பாஜகவை போட்டு தூக்கிட்டு போறாங்க. பாருங்களேன். நீங்க தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல வைக்கப்படுது. இவன் வெளிநாட்டு பணத்தை வாங்கி நல்லா ஜாலியா செலவழிச்சுட்டு விதவிதமா உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலாலும் இந்த மாணவர் போராட்டத்தை எதிர்கொள்ள வக்கற்றவர்களாலும் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து பரப்பப்பட்டு இருக்கு. அங்க உணவு கொடுக்கறது யார் தெரியுமா? ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உலகம் முழுவதும் இருக்கிற மனிதாபிமானம் மிக்க மக்கள் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க போராட்டத்துக்கு கூட நிப்போன்னு உலகம் முழுவதும் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லோக்கல்ல இருக்கிற எல்லாரும் போற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இவர்களுக்கு ஆதரவாக கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மத தலைவர்கள், குருக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே பௌத்த மலையாளத்தை சேர்ந்த பௌத்த பிச்சுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள், அவங்க எப்பவுமே அப்படிதான், எங்க போராட்டம் நடக்குதோ அங்க மக்களோட மக்களா நின்று அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் செய்வாங்க. நான் அதை நிறைய பார்த்திருக்கேன், இந்தியா முழுதும் பண்ணிருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் உணவுக்கான பணத்தை திரட்டி பெரிய அளவுல உணவு கொண்டு வந்து அந்த பிள்ளைங்க பசியாடுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? பாவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு 10 பசங்க உட்காந்து போராடிட்டு போன்னு விட்டுறாம, ஒரு 100 பேர் உட்கார்ந்து போராடுற போராட்டம்னு கை விட்டுறாம, ஒட்டுமொத்த இந்திய மாணவர்கள் அதை உயர்த்தி பிடிச்சதும் அவங்களுக்கு துணையா பெற்றோர்களும் தலைவர்களும் நின்னதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு காரணம். உலகம் தழுவிய போராட்டமா இது மாறியதற்கு காரணம். பாருங்களேன், சாப்பாடு கொண்டு வந்து எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. இந்த உணவு கொடுக்கறதுல இருக்குல்ல, ஏதோ பயங்கரமா சாப்பிட்டுட்டு பயங்கரமா ஆடி பாடி அப்பெல்லாம் இல்லைங்க. இது ஒரு மரபு இருக்கு. இந்த உணவு கொடுக்கறதுல, போராட்ட களத்திற்கு உணவு கொடுப்பதுல ஒரு இந்திய மரபு இருக்குங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிற போது யாருன்னே தெரியாத ஒரு அம்மாவா இருப்பாங்க, ஒரு 5 தண்ணி பாட்டில வாங்கிட்டு வருவாங்க,
ஒரு 2 சோத்து பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து அங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு முகந்தறியாத அவர் கொடுத்துட்டு போவாங்க. தண்ணி பாட்டிலும் சாப்பாடும் கிடைக்கும். அங்க இருக்கிற மீனவ குப்பத்துல மீனவ மக்கள் பெரிய அளவுல உணவு கொடுத்தாங்க. அவங்க உழைச்சு கொண்டு வந்து அந்த உணவை கொடுத்தாங்க. இது ஒரு மரபு இருக்கு. இன்னைக்கு இல்ல, இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்துல ஒரு விடுதலை நாள் அன்றைக்கு ஒரு ஐயாவை பேட்டி எடுத்தாங்க. நான் அப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போது நேரடியா கேட்டது. அப்ப அவர் பேட்டி எடுக்கும் போது அவங்க சொன்னாரு, முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாரு. ஏன்னா நான் இந்த புத்தகங்களை கூட படிக்க முடியல. முக்கியமான விஷயம் அவர் சொன்னாரு, நாங்க போராட்ட காலத்துல இருக்கிற அல்லது ஆங்கில அதிகாரத்தை எதிர்க்கிற அத்தனை பேரும் நாங்க ஊர்வலமா ஊரா போய் மக்களை தட்டுவோம். அப்படி ஒரு ஊர்வலமா வரும்போது விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உணவு எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு ஏதாவது ஹோட்டல் இருக்கு, அன்னைக்கு அவ்வளவு பெருசா இல்லையே. அப்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த எந்த ஊரு பக்கம் போறாங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள், பெண்கள் உணவு தயாரிச்சு தன்னால என்ன முடியுமோ அதை தயாரிச்சு ஒரு துணியில, காட்டன் துணியில, அவங்க காட்டன் தானே பழம் கட்டிட்டு இருப்போம், துணியில கட்டி அவங்க வர்ற வழியில இருக்கிற மரங்கள்ல கட்டிடுவாங்களாம். மரங்கள்ல கட்டி அந்த உணவை அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் எடுத்து உணவா உண்டுட்டு தொடர்ந்து போராடுவாங்களாம். இது நம் மரபு. எப்போதும் போராடுகிறவர்களுக்கு நம்மாலான ஒரு வடிவத்துல உதவி செய்யறதுனா உணவு கொடுப்பது, அதை இன்னைக்கு செய்யறாங்க. ஏற்கனவே நேத்து பார்த்தோங்க, சீக்கியர்கள் அடிச்சு ஆடுற அந்த ஆவேசத்தோட உள்ள வந்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சீக்கியர்களுக்கு பாதுகாக்கிற அல்லது போராடுகிற குணம் இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் சமகாலத்துல கூட. நேத்து அவங்க அங்க முந்தா நாள் அவங்க அங்க வர்றாங்க, வந்துட்டு பயங்கரமா பேசினாங்கல்ல. அதுல ஒரு தம்பி பேசினாரு, இங்க பாருங்க, காக்ரோச் ஜனதாவோ பாரதிய ஜனதாவோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க அக்கா தங்கச்சிங்களை, எங்க அம்மாக்களை அடிச்சு அவமானப்படுத்தி ஆடைகளை கிழிச்சு விட்டதுனால நாங்க இவங்களுக்கு பாடங்க கத்து கொடுக்க இங்க வந்திருக்கோம். நாங்க வந்துட்டோம். இனி யாராவது ஒருத்தர் எங்க அம்மாக்கள் மேல, எங்க தங்கச்சி அக்காமாருக்கு மேல, சகோதரிகள் மேல கை வச்சு பாருங்க, அப்ப நாங்க யாருன்றதை காட்டுவோம் அப்படின்னு ஒரு தம்பி பேசினார். பாருங்களேன். நாங்க சிஜேபி பிஜேபின்னு எதையும் மதிக்கிறது இல்ல. எங்க பொண்ணுங்களை, எங்க அம்மாக்களை அடிச்சாங்க, அவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணாங்க, அவங்க துணிகளை கிழிச்சாங்க. இன்னைக்கு நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க சகோதரி ஒருத்தியை தொட்டு பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மாக்களை அடிச்சு பாருங்க, அப்புறம் எங்க சக்தியை நாங்க காட்டுறோம். பாத்தீங்களா, அந்த தம்பி பேசுனது ஹிந்தியில, ஆனா நம்ம ஆட்கள்லாம் அதை டப் பண்ணி விட்டுருக்குறாங்க. கேட்டீங்கல்ல. அப்ப நாங்க சக மனிதனுடைய துயரத்தை பார்த்து, அவன் துயரத்தை அதிகார வர்க்கம் செய்யறத பார்த்துட்டு அதிகாரத்துக்கு எதிராக நான் நிக்கிறேன் வந்து நிக்கிறாங்க தம்பிங்க. இதுல நேத்து என்ன நடந்து போயிருக்குன்னா, பயங்கரமா ஒரு கூட்டத்தை செட் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தை செட் பண்ணி இங்க போராட்டத்தை கலவரமா மாத்தி விட்டுறது. பாருங்க பாருங்க பாருங்க, இந்த கலவரமாக்கிட்டாங்க, மாணவர்கள் கல்லால அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஏற்கனவே பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அத பெரிய கலவரமா மாத்துறதுக்கான திட்டமிடலோடு RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் இருந்து ஒரு கூன்ஸா அனுப்பியிருக்கிறாங்க, அதாவது குண்டர்களை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த குண்டர்கள் என்ன பண்றான், அங்கங்க நின்னுகிட்டு கூட்டத்துக்குள்ள கல்லடிக்கிறான். இது இன்னைக்கு மட்டும் செய்யல, ஓராண்டுக்கு மேலாக டெல்லியில போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு சும்மாவா விட்டுருப்பாங்க? ஏங்க, அங்க போய் ஒரு பையில கொண்டு போய் மதுபாட்டில வச்சுட்டு வர்றான். ஒரு ஆளு மதுபாட்டில வச்சுட்டு தப்பிக்க பார்த்தாம் பாருங்க, போதை மருந்து அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து போதை மருந்து அடிச்சுட்டு தப்பிக்க பார்த்தாம் பாருங்க, கையோடு பிடிச்சிட்டாங்க சீக்கியர்கள். அங்க இருக்கிற சீக்கிய விவசாயிகள் பிடிச்சாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் பத்திரிகையாளர்கள் முன்னாடி நிப்பாட்டினாங்க. எங்க போராட்டத்தை அவமானப்படுத்த, அசிங்கப்படுத்த போதை மருந்து உட்கொண்டதா சொன்னாங்க. இவன் யாருன்னு கேளு, அவன் எங்க ஆளு இல்ல, அவனை புடி அப்படின்னு போலீஸ் ஒப்படைச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் துப்பாக்கியோட வந்துட்டான் அந்த போராட்டத்துல, இந்த விவசாயிகள் போராட்டத்துல துப்பாக்கியோட வந்த உடனே அவனை டக்குன்னு பிடிச்சு தூக்கிட்டு போய் பத்திரிகையாளர் முன்னாடி உட்கார வச்சு அம்பலப்படுத்தி ஜெயில போட்டாங்க. இப்படி பல விதமான போராட்டங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது விவசாயிகள் அந்த போராட்ட காலகட்டத்துல. அதை நம்ம தனியா வீடியோவே போட்டிருக்கோம், அதை ரொம்ப ஃபாலோ பண்ணி நம்ம போட்டோம் அந்த காலகட்டத்துல. இப்ப என்ன அப்படின்னா, அதே பேட்டர்னை யூஸ் பண்றோம். கல்லால் அடிச்சு அந்த மக்களை காயப்படுத்தி கலவரமா மாத்தி அதன் மூலமாக இந்த கூட்டத்தை கலைச்சிடலாம், கலவரம் ஆயிடுச்சு, வாங்க ராணுவம் இறங்குங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாடுங்க. அத சீக்கியர்கள் முறியடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சீக்கியர்கள் 2 நாளா என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்த போலீஸையும் வெளியே அனுப்பிட்டாங்க. நீ யாரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க, மொத்த போலீஸ் வெளியே போ. மொத்த போலீஸும் வெளியே போயிடுச்சு. பேரிகார்டு போட்டாங்க, நீ உள்ள வரக்கூடாதுன்னு பேரிகார்டு போட்டுட்டு அங்க மேல உட்கார்ந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய வாகனங்கள் மேல உட்கார்ந்துகிட்டு யாராவது இது மாதிரி வர்றாங்களா, யாராவது கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்களான்னு கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த போராட்ட காலமும் சீக்கியர்களுடைய காவல்ல இருக்கு. போலீஸ்காரன் காவல் காத்த லட்சணத்தை நம்ம பார்த்தோம்.
பெண்கள்கிட்ட ஆபாசமா நடந்துகிட்டது, பெண்களை அபியூஸ் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தோம். குழந்தைங்களை அடிச்சது, பெரியவங்களை அடிச்சது, இன்னும் கோமாவுல பல பேர் கிடக்குறாங்க. ஆணிய லத்தியில போட்டு அரைஞ்சிட்டு வந்து அடிச்ச அயோக்கியத்தனமான வேலை பார்த்தானுங்க. இன்னைக்கு ஒன்னும் செய்ய முடியல. பேரிகார்டர் லாங் ஷாட்ல போட்டு அதுக்கு பின்னாடி படை நில்லு, நீ எவனும் நில்லு, இங்க நாங்க தான் அப்படின்னு கையில வாழோடும் கையில ஈட்டியோடும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பா போறாங்க. ஒரு போலீஸ் உள்ள வர முடியல. இந்த சூழ்நிலையில தான் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், கல்லால எரிஞ்சிருக்கான். கல்ல அடிச்சு பிரச்சனை ஆன உடனே டக்குனு போய் அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியங்க, ஏன்னா இவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா நம்ம தான் விவசாய போராட்டத்துல பார்த்தோமே, ஓடி போய் பட்டுன்னு புடிச்சு போட்டு பொழந்தாங்க பாரு, அடி அடின்னு வெளுத்து அடிச்சு ஓட விட்டாங்க பாருங்க. நீங்க ஒரு நியாயமான நேர்மையான மக்களினுடைய கோரிக்கையை அரசு ஏற்கணும். அதுதான் ஜனநாயக நாட்டினுடைய அடையாளம். ஆனா நியாயமா நடக்கிற போராட்டத்தை கலவரமா மாத்தி அந்த கலவரத்துல இருந்து நான் வந்து அறுவடை செய்வேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் இன்றைக்கு பாஜக. எப்போதும் ராணுவத்தையும் போலீஸையும் தவறா பயன்படுத்தி கல்லா கட்டுற அல்லது ஓட்டு பொறுக்குகிற ஒரு அரசியலை தொடர்ந்து பாக்குறாங்க. அதை இங்க பார்க்கலாம்னு நினைச்சாங்க சீக்கியர்கள், அதாவது நிகாங் சீக்கியர்கள், போர் வீரர்களாக இருந்த பரம்பரையை கொண்ட சீக்கியர்கள் அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு, அங்க இருக்கிற போராடிட்டு இருக்கிற குழந்தைங்க பசங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டா அங்க நிக்கிறாங்கன்றது ரொம்ப பாக்குறதுக்கே உணர்ச்சி வசமான ஒரு காட்சியா இருந்தது. ஆனா என்னங்க, அங்கெல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அடிச்சு ஆண்டிருக்க SFI எல்லா கல்லூரியும் இன்றைக்கு போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கல்லூரியும் போராட்டம். இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கம் அதை அறிவிச்சு போராட்டமா நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் இந்திய மாணவர் சங்கத்துல வளர்ந்தவங்க. நாங்க முதல்ல அரசியல் கத்துக்கிட்டது இந்திய மாணவர் சங்கத்துல தான். அப்படி இந்திய மாணவர் சங்கம் இன்றைக்கு ஒட்டுமொத்த கல்லூரியின் தரட்டை நிக்கிற அண்ணா விஜயால ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் மௌனமா இருக்கிறது என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் காரியவாதி, காரியத்துல காட்டுவேன். ஊரே காரிச்சு, காரி துப்பிட்டாங்க. தமிழ்நாடு போராட்ட களங்க, அரசியல் களம். நாம தான் முதல்ல எல்லாத்தையும் முன்னெடுப்போம் இனிஷியலா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்மள பார்த்து வேலை பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு ரசிகர் மன்றமா மாத்தி அதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டுமே வாழ்க்கைன்னு நம்ப வைக்கிற ஒரு கும்பலை வச்சு பேச வச்சு தவறா போயிட்டு இருக்கிறாரு விஜய். ரெண்டாவது, இந்த சூழலை சமாளிக்கிற ஆற்றலும் அறிவும் கொள்கை பிடிப்பும் அரசியலும் தெளிவும் இல்லாதவர் விஜய். அப்புறம் எப்படி பண்ணுவாரு? சினிமா தேட்டர்ல போய் அழுதுட்டு வர வேண்டியதான். தமிழ்நாட்டு மாணவர்களை எதிர்கொள்ள முடியாம விஜய் அவருடைய போலீஸ் திண்டாடிக்கிட்டு இருக்கு, வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க மாணவர்கள். நல்லது நடக்கும் தோழர்களே.